வெல்கம் டு டிராவல் டு கேட்க. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போனீங்கன்னா, நம்மளுடைய ஆர்கானிக் தோட்டத்தில் தான் இருக்கோம். நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கிளியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிளி எவ்வளோ கிளி வருதுன்னு சொல்லிட்டு. நான் வராதுன்னு நினச்சேன், எங்கள் வீட்டுக்கு இப்போ திரும்பி வந்துருச்சு. இந்த கிளிக்கெல்லாம் இது உணவு தோட்டம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இப்போ அந்த அது உணவு கிடைக்கிற இடத்துக்கு போகுது, இயற்கையாக போய் சாப்பிடுதுங்க. இல்லாத போது என்ன பண்ணுறது, அது முடியல இல்லையா. அது நம்மளை தேடி வருது எங்கள் வீட்டுக்கு. அதனால் ஃபுல்லாக கம்பு போட்டு பாருங்கள், கம்பு கதிரெலாம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. கம்பு நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா கிளியெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இறங்கி சாப்பிட்டுட்ருக்கு. அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டிருக்கோம். துவரை, இது ஃபுல்லாக துவரை போட்டிருக்கோம். அப்புறம் கம்பு, சோளம், அப்புறம் திணை, அப்புறம் பயிர் வகை எல்லாமே, காய் எல்லாம் மொச்சக்காய், எல்லா காயுமே போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா சாப்பிடுது. சரி, அது நம்ம பறவைக்கு ஒரு உணவு அளிச்சு பழகிருச்சு எனக்கு. அதனால் அது மட்டும் கிடையாது, மைனா, குருவி, அப்புறம் சின்னதாக ஒரு சிட்டுக்குருவி, பிஞ்சின்னு ஒரு குருவி வருது. அது எங்கள் வீட்டில் ஜன்னலில் கூண்டே கட்டி வச்சுருக்கு. 2 கூண்டு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்கு. அது நைட்டெல்லாம் கச்ச கச்சன்னு ஒரே சத்தமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. 2 ஜன்னல்லையும் 2 குருவி கட்டி 2 ஜோடி அது வச்சுருக்கு. அப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட்டு செடிக்குள்ளே ஒரு குருவி கூண்டு பண்ணி அது குஞ்சு பொரிச்சிருக்கு. அது மாதிரி அதுக்கு ஒரு உணவு தோட்டம்னு சொல்லலாம். இது சூப்பராக போட்டிருக்கோம். என்னால் முடிஞ்சது. ஏன்னா நான் வருஷம் அதுக்கு நான் போடுறது துவரை போடுவேன். துவரை போட்டுட்டு இருந்தேன்னா அது சாப்பிட்ருக்கு. இப்போ துவரை வர்றதுக்குள்ளே அதுக்கு ரொம்ப இப்போ ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஊர்லேருந்து கம்பு எடுத்துகிட்டு கம்பு எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக கம்பு கதிர் வச்சுருக்கு. அதெல்லாம் சாப்பிட்ருக்கு பாருங்கள். நல்லா உட்காந்து கிளியெல்லாம் இறங்கி சாப்பிடுது. அதேமாதிரி அந்த குருவிக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது. ஏன்னா சின்ன குருவி, அந்த குட்டி குருவிங்க எல்லாம் சோளத்தில் கம்பில் இறங்கி சாப்பிட்டு அது உணவு எடுத்துகிட்டு போகுது. கூண்டில் இருக்கிற குருவிக்கு எடுத்துகிட்டு போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது எங்கள் வில்லேஜில் நான் பார்த்தது. இப்போ திரும்ப நம்ம புது வீடு கட்டி வர பார்த்து எங்கள் இடம் கொஞ்சம் பக்கத்தில் கேட்டேன். நான் அவங்க வச்சுக்க சொன்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் கம்பு போட்டிருக்கேன். நல்லா இருக்குது. இது கிராமத்தில் தான் நம்ம பார்ப்போம். சிட்டியில் அவ்வளோ கிடைக்காது ஜனங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நான் எதுனா பக்கத்தில் நம்மளுக்கு இடம்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இடம் இருக்கிறதால நான் போட்டிருக்கேன். எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே கிளியெல்லாம் வருது, எங்கள் இடத்துல சாப்பிடுது. இது நான் கேட்டுட்டு விரைச்சிருக்கேன். அவங்க நீ வீடு கட்டுற வரைக்கும் செஞ்சுக்கோங்கன்னாங்க. அதனால் நான் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா குருவி, பறவை எல்லாமே வருது. என்னென்ன இங்கே இயற்கையாக அதை பறந்து எப்படி சாப்பிடுமோ அதேமாரி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எழுந்துச்சு அதை எங்கள் கிளி கூப்பிடு, என்ன கிளி எல்லாம் கச்சக்கச்சன்னு சத்தம் போட்டு எங்களை எழுப்புறது, குருவி கத்துறது, மயில் கத்துறது. ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கையான ஒரு இடம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது சாப்பிட்டு போகிறது மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கம்பு பாருங்கள், ஒரே ஒரு கம்பு எங்கள் கிளியை கேட்டேன். எங்கள் அம்மாவை ஒன்றே ஒன்று பறிச்சிக்க சொன்னேன். அதனால் ஒன்றே ஒன்று பறிச்சிக்கலாம் ஆசையாக இருக்குது எனக்கு. எங்கள் கிராமத்தில் நான் கம்பு சாப்பிட்டு பழகியிருக்கேன். அதனால் ஒன்றே ஒன்று பறிச்சிக்கலான்னு. குட்டியாக பறிச்சிக்கலாமா? இது அம்மு சாப்பிட்டு விட்டுக்குதே. வேணாம்மா, இதெல்லாம் பறிக்க வேணாம். அந்த பக்கம் இருக்கிற கம்பு பறிக்கிறேன். இது வேண்டாம், இது அவங்க சாப்பிட்டோம். அந்த சைடு இருக்குல்ல, அதில் பறிச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த சைடு வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பிடிச்சோம் வீடியோ. இப்போ இந்த பக்கம் போட்டிருக்கோம். இது நாட்டுக்கம்பு, கொட்டைக்கம்பு, நாட்டுக்கம்பு 2 போட்டிருக்கோம். இந்த நாட்டுக்கம்பில் தான் நான் ஒரே ஒரு கம்பு ஒடிச்சிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்பு கதிர் சாப்பிட. அதனால் ஒன்றே ஒன்று அம்மு கேட்டேன், ஒன்றே ஒன்று ஒடிச்சிக்க சொல்லியிருக்கா. இது ஒன்று மட்டும் ஒடிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை எனக்கு ரொம்ப நாளாக. ஒடிச்சிட்டேன், ஒன்றே ஒன்று ஒடிச்சிட்டேன். இது நல்லா நிமிட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. காமிக்கிறேன் வாங்க எப்படி சாப்பிடணும். இது என்ன பண்ணணும்னா, கம்பு இருக்குல்ல பாருங்க, இருங்க
இந்த கம்பு கதிர் இப்படி வச்சுக்கணும், இப்படி பண்ணணும். இப்படி பண்ணால் எல்லாம் கொட்டும். சரிதா? நம்ம கை தான் ஒரு இது மிஷின் மாதிரி பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, ஒரு தோல் கூட வராதுமா. இங்கே பாருங்க, நல்லா இருக்கா? அப்படியே ஊதிட்டு இப்படி ஊதிட்டு இந்தாங்க, கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டு? செம்மையாக இருக்கும். அதுதான் குருவி கிளியெல்லாம் விட மாட்டேங்குது இது. நாங்கள் இப்படி தான் ஊரில் சாப்பிட்றது. சூப்பராக இருக்கும். நம்ம நிமிட்டிட்டு இந்த கம்பில் ஒரு இது டிஷ் பண்ணுவோம் நாங்கள். என்னென்னா, இந்த கம்பு நல்லா இந்த மாதிரி நிமிட்டி எடுத்துட்டு வெல்லம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். பச்சரிசி கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் ஊற வச்சு. அதை ஒரு சின்ன மண் சட்டியில் கொல்லிக்கு எடுத்துகிட்டு போவோம். கொண்டு போயிட்டு மாடு ஆடெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஏரிக்கரை மேலே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலையரசு, நான், விஜயா இல்லை இப்போவா, விஜயா, அப்புறம் வந்து அங்கம்மா, அவங்கெல்லாம் இருப்பாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து அந்த பானையில் வெல்லம் போட்டு, அதுக்கு வெல்லம் கொதிக்கும் போது இந்த கம்பு இந்த மாதிரி பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த கம்பு கொஞ்சமாக பச்சரிசி போட்டு எள்ளு கொஞ்சம் போடுவோம். நல்லா கொதிக்க வச்சு ஒரு அப்போ கப்பில் இல்லை கொட்டாங்கச்சியில் ஊற்றிட்டு சாப்பிடுவோம். ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொல்லிக்கு போனால் அதுதான். காலையில் போயிட்டோம்னா குருவியெல்லாம் நிறைய சாப்பிடுவோம் கொல்லியில். அது அதிகமாக கொல்லி உள்ள இறங்கி எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணும். அதே காலையில் டைம் கொஞ்சம் போய் அதுக்கு காவல் இருப்போம் நாங்கள். அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே பசி எடுக்கும்ல, அப்போ இந்த மாதிரி ஒரு கொதிக்கம்பு சொல்லுவாங்க, அது போட்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நல்லா அதான் ஸ்நாக்ஸு. கம்பில் வறுத்துட்டு வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம். கம்பு புட்டு செய்யலாம், கம்பு களி செய்யலாம், கம்பு கூழ் செய்யலாம். எத்தனை விதமாக அந்த கம்பில் செய்கிறாங்க. கிராமத்தில் அதுதான் செய்கிறாங்க, அதுதான் சாப்பிட்றாங்க. இன்னமும் நம்ம ஊர்லலாம் அதுதான் சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்கும். கம்பு களி எவ்வளோ நாள், கம்பு சோறுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் கம்பு களின்னு சொல்லுவோம் நாங்கள். கம்பு களி, கம்பு அடை, கம்பு புட்டு. கம்புலேயே வந்து நம்ம கடலப்பருப்பு போட மாதிரியே எண்ணெயில் தட்டி போடுவோம். சூப்பராக இருக்கும். அதான் ஸ்நாக்ஸ். எங்கே இப்போ தான் நம்ம எல்லாம் குறுக்குறே அது லேஸு சாப்பிட்றோம். அப்போ எல்லாமே எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் அதுதான். வேர்க்கடலை கொஞ்சம் நுணுக்கி அதில் போட்டு வடை சுட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கம்பு வடை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.